போன தாட்டி ஒரு மினிஸ்டர் சொன்னார், காலையில் ஏன் 10 o'clock லிக்கர் ஷாப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் உடலே வலிக்காது அப்படின்னு. பாவம் அவருக்கு எதுவும் தெரியல, சொசைட்டியை தப்பாக கைட் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுடைய ஹார்ட் ஒர்க் வந்து ஈக்குவல், நான் எப்பவுமே ஈக்குவலாக சொல்வேன். இருக்கிறதுலே டஃப்பான ஜாப் வந்து ஒரு விவசாயியோடைய வாழ்க்கை. ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா ஒரு விவசாயியாக இருந்தாங்க, வாழ முடியல, இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான பொருள் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஒரு பெரிய பணமோ, ஒரு பெரிய ரெகனைஸோ, ஒரு பெரிய வாழ்க்கையோ கிடைக்காது. போராடிக்கிட்டே இருப்பாங்க, ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உழைச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மார்னிங் 4 hours ஈவினிங் 4 hours விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கிரிக்கெட்டை தவிர எந்த இடத்துல ரெகனைஸ் பண்ணதே கிடையாது. பணமும் வராது, மெடல் வரும், 5000 ப்ரைஸ் மணி கிடைக்கும். நாங்கள் விளையாடும்போது 11 மேட்ச் விளையாடுவோம், ஒரு ஆல் இண்டியா மேட்ச். நாங்கள் விளையாடும்போது, நான் இவர் எல்லோரும் விளையாடும்போது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் பேக் எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கேருந்து தூத்துக்குடி போவோம். தூத்துக்குடியில் லாஸ்ட்டு 10:30 மணிக்கு மேட்ச் முடியும். அப்போ பேட்டாக கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க. ஆர்கனைசர் அவங்ககிட்ட காசு இருக்காது. அப்போ கோச் ஏதோ ஆர்கனைஸ் பண்ணி எங்கள்கிட்ட ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுப்பார். 40 ரூபா ஒரு நாள் ஃபுல் சாப்பாட்டுக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், காலையில் போய் ஒரு 3 இட்லி சாப்பிடுவோம், மதியானம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுவோம். நைட்டு போய் 11 மணிக்கு சாப்பாடு தேடினா பஸ் ஸ்டாண்ட் போகும், புரோட்டா கிடைக்கும், 2 புரோட்டா. அதை சாப்பிட்டா வயிற்று வலி வரும். திருப்பி 6 மணிக்கு மேட்ச் போட்டுருவாங்க. திருப்பி 5 மணிக்கு எழுந்துச்சு மேட்ச் விளாடணும்.